வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஜனவரி மாதம் பேச்சுவார்த்தைக்காக சீனாவுக்கு செல்ல உள்ளதாக வெளியாகியுள்ள செய்திகள். தனது காலத்தில் பிரதிநிதிகளின் தனிப்பட்ட கோரிக்கைகள் அனைத்தும் ஜனாதிபதி நிதியத்தின் நிர்வாக நடைமுறைகளின் கீழ் கையாளப்பட்டதாக ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு. புதிய அரசியலமைப்பில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை நீக்கம் வெளிவிவகார அமைச்சர் உறுதி. வடக்கு மாகாணத்தில் எதிர்வரும் மாதத்திற்குள் அரிசியின் விலை குறைவடையும் என வடக்கு மாகாண பிரதான அரிசி ஆலைகளின் உரிமையாளர்கள் நம்பிக்கை. தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நீண்ட காலமாக தாமதமாகி வந்த வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பை நிறைவு செய்த சில நாட்களுக்கு பின்னர் ஜனவரி மாதம் பேச்சுவார்த்தைக்காக மிகப்பெரிய இருதரப்பு கடன் வழங்குனர் நாடான சீனாவுக்கு செல்லவுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. 2022 பொருளாதார வீழ்ச்சியின் போது உணவு, எரிபொருள் மற்றும் மருந்துகள் உட்பட அத்தியாவசிய இறக்குமதிகளுக்கு பணம் செலுத்துவதற்கு கொழும்புக்கு அந்நிய செலாவணி இல்லாமல் போன போது இலங்கையின் இருதரப்பு கடனில் பாதிக்கும் மேலான தொகையை சீனா கொண்டிருந்தது. அதன் பொருளாதாரம் சர்வதேச நாணய நிதியத்தின் மீட்பு பொதியை பெற்று அரசாங்கத்தின் பாலடைந்த நிதிகளை சரி செய்வதை நோக்கமாக கொண்டு சிக்கன சீர்திருத்தங்களை செய்ததன் பின்னர் நாடு ஓரளவுக்கு மீண்டு வருகின்றது. அனுரகுமார திசாநாயக்க செப்டம்பரில் ஊழலுக்கு எதிராக போராடுவோம் என்ற உறுதிமொழியில் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற நிலையில் அவரது தேசிய மக்கள் சக்தி கட்சி திடீர் நாடாளுமன்ற தேர்தலிலும் அமோக வெற்றி பெற்றது. அண்மையில் முதல் வெளிநாட்டு விஜயத்தை அரசு தலைவராக அண்டை நாடான இந்தியாவுக்கு முன்னெடுத்ததோடு அங்கு அவருக்கு பிரதமர் நரேந்திர மோடியால் சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்திய விஜயத்தை முடித்துக் கொண்டு நாடு திரும்பிய அவர் தான் அடுத்த மாத நடுப்பகுதியில் சீனாவுக்கு செல்கிறேன் என்று செய்தியாளர்களிடம் கூறினார். எனினும் சரியான தேதியை அவர் குறிப்பிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2022 மற்றும் 2024 ஆண்டு காலப்பகுதிகளுக்கு இடையில் தனது ஆட்சி காலத்தில் பொது பிரதிநிதிகளின் மருத்துவ உதவிக்கான தனிப்பட்ட கோரிக்கைகள் அனைத்தும் ஜனாதிபதி நிதியத்தின் நிலையான நிர்வாக நடைமுறைகளின் கீழ் கையாளப்பட்டதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிக்கை ஒன்றின் மூலம் தெளிவுபடுத்தியுள்ளார். இந்த நிலையில் ஒருவரை தவிர எவரும் ₹1 மில்லியன் அதிகமான நிதியுதவியை பெறவில்லை என்றும் முன்னாள் ஜனாதிபதி கூறினார். அதன்படி அவரது அறிக்கையில் நவலோக வைத்தியசாலையில் மேல் மாகாண முதலமைச்சர் இசுரு தேவப்பிரிய பிரேராவின் இருதய அறுவை சிகிச்சைக்கு ₹1 மில்லியன் வழங்கப்பட்டுள்ளதுடன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜூ சரத் கொங்கஹேவுக்கு இருதய அறுவை சிகிச்சைக்கு ₹5 லட்சம் வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் முத்துக்குமாரனாவுக்கு காது கேட்கும் கருவிகளை வாங்க ₹4 லட்சம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஜகத்குமாரவின் இருதய சத்திர சிகிச்சைக்காக ₹1 மில்லியன் வழங்கப்பட்டது. இதேவேளை மூத்த நடிகை மாலினி பொன்சேகாவுக்கு இந்தியாவில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சென்னையில் உள்ள இலங்கை துணை தூதரகத்தின் மூலம் ₹5 மில்லியன் வழங்கப்படும் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் கலை மற்றும் சினிமா துறைக்கு பொன்சேகா ஆற்றிய சிறப்பான பங்களிப்பை அங்கீகரிப்பதற்காக இந்த ஆதரவு வழங்கப்படுவதாக ரணில் விக்ரமசிங்க அதில் கூறியுள்ளார். கடந்த 2 வருடங்களாக பல கலைஞர்களும் இதேபோன்ற உதவிகளை பெற்றுள்ளார் என்றும் அவர் கூறினார். கடந்த 2 வருடங்களில் ஜனாதிபதி நிதியமானது ₹100 மில்லியன் அதிகமான நிதியுதவியை வழங்கியுள்ளது என்றும் நோயாளிகள், விண்ணப்பதாரர்கள் மற்றும் தீவிர கவனிப்பு தேவைப்படும் குழந்தைகளுக்கான ஆதரவு இதில் அடங்கும் என்றும் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். 2018 ஆண்டிலிருந்து இலங்கை 5000 பேருந்துகளின் பற்றாக்குறையை எதிர்கொண்டுள்ளதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமினு விஜயரத்ன தெரிவித்தார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு கூறிய அவர், தனியார் பேருந்து நடத்துனர்கள் எதிர்கொள்ளும் சவால்களை எதிர்கொள்ள அரசாங்கம் இன்னமும் முன்னுரிமை அளிக்கவில்லை என்றும் பேருந்துகளை இறக்குமதி செய்வதற்கான அதிக செலவுகள் குறித்தும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து தெரிவித்த அவர், லேலண்ட் பேருந்தின் இறக்குமதிக்கு இப்போது வட் உட்பட ₹17 மில்லியன் செலவாவதோடு இது செயல்பாடுகளை மிகவும் சவாலானதாக ஆக்குகின்றது. செலவுகளை ஈடுகட்ட குறைந்தபட்ச பஸ் கட்டணத்தை குறைந்தபட்சம் ₹50 உயர்த்த வேண்டும். நாங்கள் வெறுமனவே நஷ்டத்தில் இயங்க முடியாது என்று கூறியுள்ளார். தனியார் பேருந்து நடத்துனர்களுக்கு வரிச்சலுகை வழங்குமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தியதுடன் ஆதரவின்மை பெரும் நிதி நெருக்கடிக்கும் வழிவகுத்துள்ளது. பொது போக்குவரத்து துறையில் தவறான நிர்வாகத்தால் நாட்டிற்கு ஆண்டுக்கு ₹500 பில்லியன் இழப்பு ஏற்படுகிறது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். புதிய அரசியலமைப்பில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை நீக்குவதற்கான செயற்பாடுகளை முன்னெடுப்போம் என வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் குறிப்பிட்டுள்ளார். பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது இதனை தெரிவித்த அவர், நிறைவேற்று அதிகாரம் கொண்டு ஜனாதிபதி முறைமையினை நீக்குவது தொடர்பான யோசனை புதிய அரசியலமைப்பில் உள்ளடக்கப்படும். புதிய அரசியலமைப்பில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை நீக்குவோம் என்பதையே நாம் எமது தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் குறிப்பிட்டுள்ளோம். இதேவேளை தற்போது மக்கள் பொருளாதார நெருக்கடியிலிருந்து வெளியே வர வேண்டும், மக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றே கோருகின்றனர்.
அரசாங்கமாக நாங்கள் இன மற்றும் மதவாதத்திற்கு எதிராக செயற்படுகின்றோம் என்ற நம்பிக்கை மக்களுக்கு இருக்கிறது என்றும் குறிப்பிட்டார். வடமாகாணத்தில் எதிர்வரும் ஒரு மாதத்திற்குள் அரிசியின் விலை நிச்சயமாக குறைவடையும் என வடக்கு மாகாணத்தில் உள்ள பிரதான அரிசி ஆலைகளின் உரிமையாளர்கள் தெரிவித்தனர். கடல் தொழில் அமைச்சரும் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான அமைச்சர் சந்திரசேகரன், வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் ஆகியோர் தலைமையில் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் வடக்கு மாகாண அரிசி ஆலை உரிமையாளர்களுடனான சந்திப்பொன்று நடைபெற்றுள்ளது. இதில் எதிர்வரும் காலங்களில் வடக்கு மாகாணத்தில் உள்ள அரிசி ஆலை உரிமையாளர்கள் வடக்கு மாகாணத்தில் விளையும் நெல்லின் பெரும்பகுதியை கொள்வனவு செய்வதற்குரிய பொறிமுறை உருவாக்கப்படும் என அமைச்சர் சந்திரசேகரன் மற்றும் ஆளுநரால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இங்கு கருத்து வெளியிட்ட ஆளுநர், அரிசியின் விலையில் ஏற்பட்ட அதிகரிப்பால் ஏழைகள் கொள்வனவு செய்ய முடியாத நிலைமை காணப்படுவதாக குறிப்பிட்டதுடன், நிர்ணயிக்கப்பட்ட விலைக்கு அரிசியை விற்பனை செய்யக்கூடிய நிலைமை இல்லாதிருப்பதற்கான காரணத்தையும் கேட்டறிந்து கொண்டார். இறக்குமதி செய்யப்பட்ட அரிசியையும் நிர்ணய விலையில் விற்பனை செய்யாமல் அவற்றில் லேபிள்கள் மாற்றப்பட்டு அதிகரிக்கிற விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக அரிசி உரிமையாளர்களால் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட நிலையில் அது தொடர்பாக கூடிய கவனம் செலுத்துமாறு மாவட்ட நுகர்வோர் அதிகார சபைக்கு ஆளுநர் பணிப்புரை விடுத்துள்ளார். தொடர்ந்து கருத்து வெளியிட்ட அமைச்சர் சந்திரசேகரன், அரிசியை வைத்துக் கொண்டு தட்டுப்பாடு ஏற்படுத்தப்பட்டமை எல்லோருக்கும் தெரியும் எனவும் அவ்வாறான நிலைமை தொடரக்கூடாது என்பதில் அரசாங்கம் கவனத்துடன் இருப்பதாகவும் கூறினார். அரிசி ஆலை உரிமையாளர்களான உங்களை நஷ்டத்தில் வீழ்த்துவதையோ மக்களை கஷ்டத்தில் வீழ்த்துவதையோ விரும்பவில்லை. அத்துடன் அரசாங்கம் எதிர்காலத்தில் 3 இடங்களில் புதிதாக அரிசி ஆலையை அமைப்பதற்கு திட்டமிடுவதாகவும் குறிப்பிட்ட அவர், அரிசி ஆலை உரிமையாளர்களை பழிவாங்குவதாக நினைக்க வேண்டாம் என்றும் அதிகமான ஏழைகள் வாழும் மாகாணம் எமது மாகாணம் என்பதை கவனத்தில் எடுத்து சமூக பொறுப்போடு செயற்படுமாறும் வலியுறுத்தியுள்ளார். இதன்போது கருத்து வெளியிட்டு அரிசி ஆலை உரிமையாளர்கள் வடக்கு மாகாண விவசாயிகளின் நெல்லை வேறு மாகாணங்களை சேர்ந்தவர்கள் பியர் உற்பத்திக்கு கொள்வனவு செய்கின்றனர். அத்துடன் இங்கிருந்து அவர்கள் நெல்லை கொள்வனவு செய்து கொண்டு சென்று திருப்பி எங்களுக்கு அதிக விலைக்கு வழங்குகின்றார்கள். இங்கு போதிய அளவு களஞ்சிய வசதிகள் இருக்கும் நிலையில் வங்கிக் கடன் எல்லைகளை அதிகரித்து வழங்கினால் எம்மால் விவசாயிகளிடமிருந்து அதிகளவு நெல்லை கொள்வனவு செய்யக்கூடியதாக இருக்கும் என்று குறிப்பிட்டார்கள். மேலும் நெல் அறுவடைக்கு முன்னராகவே நெல்லுக்கான மற்றும் அரிசிக்கான விலையை நிர்ணயம் செய்வதனூடாக இவ்வாறான நெருக்கடி நிலைமையை தவிர்க்க முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளனர். இறக்குமதி செய்யப்படும் அரிசி மற்றும் ஏற்கனவே ஆலைகளில் இருப்பில் உள்ள அரிசிகள் தற்போதைய நிலைமைக்கு போதுமான அளவில் இருப்பதாகவும் விலை அதிகரிப்பினி இருக்காது எனவும் குறிப்பிட்டு அரிசி ஆலை உரிமையாளர்கள் இன்னமும் ஒரு மாதத்தில் அரிசியின் விலை 200 ரூபாயை விட நிச்சயம் குறைவடையும் என்றும் கூறினர். இவற்றை கருத்தில் கொண்ட ஆளுநர் வங்கிகளுடன் கலந்துரையாடுவதாக தெரிவித்ததோடு நெல் மற்றும் அரிசி விலை நிர்ணயம் தொடர்பாக துறைசார் அமைச்சருடன் கலந்துரையாடுவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க தலைமையில் நாடு சரியான பொருளாதார திசையில் சென்று கொண்டிருக்கின்றது என்றும் இலங்கையில் வர்த்தக வாய்ப்புகளை ஆராய்வதற்காக பிரிட்டன் வணிக தலைவர்கள் குழு அடுத்த ஆண்டு ஆரம்பத்தில் இலங்கைக்கு வருகை தர உள்ளது என்றும் இலங்கைக்கான பிரிட்டன் தூதுவர் ஆண்ட்ரூ பேட்ரிக் தெரிவித்தார். நிதியமைச்சர் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி ஹர்ஷன சூரியபெருமவுடனான சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்திருந்தார். குறித்த சந்திப்பின் போது தற்போதைய பொருளாதார நிலைமை மற்றும் எதிர்கால திட்டங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டதோடு ஆட்சியை பொறுப்பேற்றதிலிருந்து பொருளாதார ஸ்திரத்தன்மை அடைவதில் அரசு மேற்கொண்டு விரிவான முன்னேற்றத்தையும் அவர் பாராட்டினார். இந்த நிலையில் இலங்கையின் பொருளாதார திட்டங்கள் குறித்தும் எதிர்கால முன்னெடுப்புகள் குறித்தும் பிரதியமைச்சர் ஹர்ஷன சூரியபெரும தெளிவுபடுத்திய அதே நேரம் இலங்கை பொருட்களின் ஏற்றுமதியை குறிப்பாக சேதன விவசாய பொருட்கள், ஆடைகள், இயற்கை அழகு சாதன பொருட்களை பிரிட்டன் சந்தைக்கு ஏற்றுமதி செய்வதை அதிகரிப்பதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதாகவும் தூதுவர் குறிப்பிட்டார். அத்துடன் சர்வதேச இறையாண்மை கடன் பத்திரங்களை மறுசீரமைப்பதில் இலங்கையின் முயற்சிகளையும் சர்வதேச நாணய நிதிய திட்டத்தை திறம்பட செயற்படுத்துவதையும் தூதுவர் வெகுவாக பாராட்டியிருந்தமையும் குறிப்பிட்டார்.